ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 30 டேஸ் டார்கெட்டில் டெய்லி 100 கொஸ்டின் வச்சு பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். கரிசலாங்கண்ணி என்னும் மூலிகையை குறிக்காத பெயர். ஆன்சர் சிங்கவல்லி. செகண்ட் கொஸ்டின், அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. இக்குறளில் பயின்று வரும் பொருள்கோள் எது? நிழல் நிறை பொருள்கோள். தேர்ட் கொஸ்டின், கேண்மை இச்சொல்லின் எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. பகை. ஆன்சர் பகை. பாலை நிலத்துக்குரிய பறவைகள் எவை? பாலை நிலத்துக்குரிய பறவைகள் எவை? புறா, பருந்து. துறந்தார் பெருமை துணைக்கூறின் வைய திறந்தாரை எண்ணிக் கொண்டற்று. இதில் அமைந்து வரும் மோனை. பொழிப்பு மோனை. இன்பம் விளையான் இடும்பை இயல்பென்பான் துன்பம் உறுதல் இளன். இதில் அமைந்து வரும் தொடைநயம். அடிமுரண் தொடை. அரியவற்றுள் இச்சொல்லை அசை பிரித்து சரியான விடையை எழுதுக. நிறை நிறை நேர். அரியவற்றுள் இச்சொல்லை அசை பிரித்து சரியான விடையை எழுதுக. நிறை நிறை நேர். சொல்லுக்கு முதலில் மட்டுமே வரும் ஔகாரம் எத்தனை மாத்திரை அளவினதாய் குறைந்து ஒலிக்கும்? 1.5 மாத்திரை. இரட்டை கிளவி இரட்டிற் பிரிந்திசையா என குறிப்பிடும் நூல். நன்னூல். பொருந்தாததை எடுத்து எழுதுக. அரசன் வந்தது திணைவலு. கபிலன் பேசினால் பால்வலு. குயில்கள் கூவியது என்பலு. கமலா சிரித்தாய் காலவலு. இதில் பொருந்தாதது கமலா சிரித்தாய் காலவலு. பொருந்தாததை கண்டறித்து எழுதுக. 5 கிலோ எடுத்தல் அளவை ஆகுபெயர். 4 லிட்டர் முகத்தல் அளவை ஆகுபெயர். 3 லிட்டர் நீட்டல் அளவை ஆகுபெயர். இந்தியா வென்றது உவமை ஆகுபெயர். இதில் பொருந்தாது எதுனா இந்தியா வென்றது உவமை ஆகுபெயர். தொழில் பெயரை கண்டறிக. வா. வா என்னும் வார்த்தைக்கு தொழில் பெயரை கண்டறிய சொல்லியிருக்காங்க. அதுக்கு இதோட தொழில் பெயர் என்னென்னா வருதல். அகர வரிசையில் அமைந்துள்ள சொற்களை கண்டறிக. காசு, கிளி, கூரை, கேணி, கைப்பிடி. இனிய நண்ப இலக்கண குறிப்பு தருக. குறிப்பு பெயரெச்சம். அதாவது இனிய நண்ப அப்படின்னு இனிமையான நண்பன் அப்படின்னு குறிச்சிருக்கனால இது குறிப்பு பெயரெச்சம். எதிருண்டல் காஞ்சி எயில் காத்தல் நொச்சி. இதில் நொச்சி என்பது மதில் காத்தல். சொல்லை பொருளோடு பொருத்துக. வனப்பு. வனப்புனா அழகு. அடவினா காடு. வீறுனா வலிமை. மதுரம் இனிமை. அப்போ ஆன்சர் ஏ. பொறுத்துக. திரிகடுகம் நல்லாதனார். ஆசாரக்கோவை பெருவாயின் முள்ளியார். பழமொழி 400 முன்றுரை அரையனார். சிறு பஞ்சமூலம் காரியாசன். அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. தமிழ் விடு தூதின் ஆசிரியர் யார்? தமிழ் விடு தூதின் ஆசிரியர் அறியப்படவில்லை. ஐஞ்சிறு காப்பியங்கள் என்னும் வகைப்பாட்டில் இல்லாத நூல் எது? குண்டலகேசி. இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே என பாடியவர் பாரதிதாசன். கல்லை சேர்த்து கட்டி கடலில் எரிந்தபோது கல்லினை தெப்பமாக கொண்டு கரையேறியவர் அப்பர். ரூபாயத் என்பதன் பொருள் 4 அடி செய்யுள். ரூபாயத் என்பதன் பொருள் 4 அடி செய்யுள். அணு துளைக்காத கிரெம்ளின் மாளிகையில் வைத்து திருக்குறளை பாதுகாக்கும் நாடு எது? உருசிய நாடு. வைதோரை கூட வையாதே இந்த வையம் முழுதும் பொய்த்தாலும் பொய்யாதே. இவ்வரியை பாடியவர் கடிவழி சித்தர். 26 முதல் 32 வயது வரை உடைய பருவ மகளிர் தெரிவை. குமரகுருபரர் மொழிகளில் புலமை மிக்கவர். தமிழ், வடமொழி, இந்துஸ்தானி. உயிர் இரக்கமே பேரின்ப வீட்டின் திறவுகோல் என்று கூறியவர் வள்ளலார். ஏற்படு பொருளால் கண்டது மறந்து முயற்கோடுண்டென கேட்டது தெளிதல். இப்பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது? மணிமேகலை. ஏற்படு பொருளால் கண்டது மறந்து முயற்கோடுண்டென கேட்டது தெளிதல். இப்பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எதுனா மணிமேகலை.
ஒன்று கொலாம் என்னும் திருப்பதிகம் பாடியவர் யார்? திருநாவுக்கரசர். ஒன்று கொலாம் என்னும் திருப்பதிகம் பாடியவர் திருநாவுக்கரசர். தமிழ் 3000 எனப்படும் நூல் எது? திருமந்திரம். 9 நாழி உடுப்பவை இரண்டே என்று பாடிய புறநானூற்று புலவர் மதுரை கணக்காயனார் மகனார் நக்கீரனார். 9 நாழி உடுப்பது இரண்டே என்று பாடிய புறநானூற்று புலவர் மதுரை கணக்காயனார் மகனார் நக்கீரனார். உலகம் முழுவதையும் ஆளி கருதுபவர் எதற்காக காத்திருக்க வேண்டும்? காலம் வரும் வரை. உலகம் முழுவதையும் ஆளி கருதுபவர் எதற்காக காத்திருக்க வேண்டும்? காலம் வரும் வரை. சீரா புராணத்தை இயற்றியவர் யார்? உமறு புலவர். சீரா புராணத்தை இயற்றியவர் யார்? உமறு புலவர். பொறுத்துக. காகம் கரையும், குதிரை கனைக்கும், சிங்கம் முழங்கும், குயில் கூவும். காகம் கரையும், குதிரை கனைக்கும், சிங்கம் முழங்கும், குயில் கூவும். அப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். மூலன் என்பதன் இயற்பெயர் கொண்டவர். மூலம் என்னும் இயற்பெயர் கொண்டவர் திருமூலர். ஒரு நாடு வளமுடன் இருக்க வேண்டுமானால் அந்நாட்டு மக்கள் அனைவரும் ஒத்த ஒழுக்கமுடையவர்களாக இருக்க வேண்டும் என்று கூறியவர் பெரியார். ஒரு நாடு வளமுடன் இருக்க வேண்டுமானால் அந்நாட்டு மக்கள் அனைவரும் ஒத்த ஒழுக்கமுடையவர்களாக இருக்க வேண்டும் என்று கூறியவர் பெரியார். இந்திய நாட்டு மொழிகளின் காட்சி சாலை என்று கூறியவர் ச. அகத்தியலிங்கம். இந்திய நாட்டை மொழிகளின் காட்சி சாலை என்று கூறியவர் ச. அகத்தியலிங்கம். நவ்வி இச்சொல்லின் பொருளை எழுதுக. நவ்வி இச்சொல்லின் பொருள் மான். சாதியையும் நிறத்தையும் பார்த்து மனிதனை மனிதன் தாழ்வுபடுத்துவது பெருங்கொடுமை என கூறியவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். ஜாதியையும் நிறத்தையும் பார்த்து மனிதனை மனிதன் தாழ்வுபடுத்துவது பெருங்கொடுமை அப்படின்னு சொன்னவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். குளிர்பதன பெட்டியில் பயன்படுத்தப்படுவது குளோரோஃப்ளூரோ கார்பன். குளிர்பதன பெட்டியில் பயன்படுத்தப்படுவது குளோரோஃப்ளூரோ கார்பன். தமிழ் பிறமொழி துணையின்றி தனித்து இயங்குவது மட்டுமன்றி தழைத்தோங்கவும் செய்யும் என கூறியவர் கால்டுவெல். தமிழ் பிறமொழி துணையின்றி தனித்து இயங்குவது மட்டுமின்றி தழைத்தோங்கவும் செய்யும் அப்படின்னு சொன்னவர் கால்டுவெல். தமிழ் ஒன்றே தமிழரை பிணைத்து ஒற்றுமைப்படுத்த வல்லது. தமிழ் ஆட்சி மொழியாகவும் கல்வி மொழியாகவும் ஆனால் தவிர தமிழுக்கு எதிர்காலம் இல்லை என நம்பு. இந்த கடித பகுதி யாருடையது? மு. வரதராசனார். தமிழ் ஒன்றே தமிழரை பிணைத்து ஒற்றுமைப்படுத்த வல்லது. தமிழ் ஆட்சி மொழியாகவும் கல்வி மொழியாகவும் ஆனால் தவிர தமிழுக்கு எதிர்காலம் இல்லை அப்படின்னு சொன்னவர் மு. வரதராசனார். தேசியம் காத்த செம்மல் என தேசியம் காத்த செம்மல் என திருவி கல்யாண சுந்தரனால் பாராட்ட பெற்றவர் முத்துராமலிங்க தேவர். காமராசரின் அரசியல் குரு சத்தியமூர்த்தி. காமராசரின் அரசியல் குரு யார்? சத்தியமூர்த்தி. பாவலரேறு பெருஞ்சித்திரனார் எழுதாத நூல் குறிஞ்சித்திட்டு. பாவலரேறு பெருஞ்சித்திரனார் எழுதாத நூல் குறிஞ்சித்திட்டு. இந்த பாவியக்குத்து, பள்ளி பறவைகள், கொய்யாக்கனி இது எல்லாமே அவரோட நூல்கள். தமிழ் இலக்கணம் படிக்க படிக்க விருப்பத்தை உண்டாக்குவது எது என்று தமிழ் இலக்கணம் படிக்க படிக்க விருப்பத்தை உண்டாக்கும் என்று கூறியவர் கெல்லட். தமிழ் இலக்கணம் படிக்க படிக்க விருப்பத்தை உண்டாக்குவது என்று கூறியவர் கெல்லட். ஒவ்வொருவரும் தாம் சிறந்ததாக கருதும் சமயத்தை கைக்கொண்டு வாழ விடுவதே தர்மம் என கூறியவர் ராணி மங்கம்மாள். ஒவ்வொருவரும் தாம் சிறந்ததாக கருதும் சமயத்தை கைக்கொண்டு வாழ விடுவதே தர்மம் என கூறியவர் ராணி மங்கம்மாள். உன் மானத்தை விட நாட்டின் மானம் பெரியது என்று உணர். உன் உயர்வை விட நாட்டின் உயர்வு இன்றியமையாதது என்று உணர். உன் நலத்தை விட நாட்டின் நலம் சிறந்தது என்று உணர். நெருக்கடி நேரும் போது உன் நலம், உயர்வு, மானம் ஆகியவற்றை நாட்டுக்காக விட்டுக்கொடு. இக்கூற்று யாருடைய கூற்று பகுதி? கடித பகுதி. மு. வரதராசனார். இந்த கூற்று யாரோடதுன்னா மு. வரதராசனார் கடித பகுதி. சாதுவன் வாணிகம் செய்யும் பொருட்டு கடல் கடந்து சென்ற குறிப்பு என்று எந்த நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளது? மணிமேகலை.
சாதுவன் வாணிகம் செய்யும் பொருட்டு கடல் கடந்து சென்ற குறிப்பு எந்த நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளது? மணிமேகலை. பொறுத்துக. திருவரங்கம் ஸ்ரீரங்கம், திருச்சிற்றம்பலம் சிதம்பரம், திருமறைக்காடு வேதாரண்யம், அங்கையர்கண்ணி மீனாட்சி. அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். மதுரையில் உலக தமிழ் மாநாடு எந்த ஆண்டு நடைபெற்றது? 1981. மதுரையில் உலக தமிழ் மாநாடு எந்த ஆண்டு நடைபெற்றது? 1981. நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணமில்லை என்று கவிதை பாடியவர்? கண்ணதாசன். நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணமில்லை என்று கவிதை பாடியவர் கண்ணதாசன். எளிமையினால் ஒரு தமிழன் படிப்பில்லை என்றால் இங்குள்ள எல்லாரும் நானிடமும் வேண்டும் என பாடியவர் பாரதிதாசன். எளிமையினால் ஒரு தமிழன் படிப்பில்லை என்றால் இங்குள்ள எல்லாரும் நானிடவும் வேண்டும் என்று பாடியவர் பாரதிதாசன். மரக்கலத்தை குறிக்கும் 4 சொற்களை தேர்ந்தெடுக்க. கலம், வங்கம், புனை, அம்பி. மரக்கலத்தை குறிக்கும் 4 சொற்கள் என்னென்னா கலம், வங்கம், புனை, அம்பி. பிறமொழி சொற்களுக்கு ஏற்ற தமிழ் சொற்களை பொறுத்துக. பிறமொழி சொற்களுக்கு ஏற்ற தமிழ் சொற்களை பொறுத்துக. மீனாட்சி. மீனாட்சி அங்கையர்கண்ணி. மதரவசனி தேன்மொழி பாவை. கடகநேத்ரி வான் நெடுங்கண்ணி வால் நெடுங்கண்ணி. விசாலாட்சி நீல் நெடுங்கண்ணி. அதாவது மீனாட்சி அங்கையர்கண்ணி, மதரவசனி தேன்மொழி பாவை, கட்கநேத்ரி வால் நெடுங்கண்ணி, விசாலாட்சி நீல் நெடுங்கண்ணி. அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். பிழையற்ற தொடரை தேர்வு செய்க. ஓர் மாவட்டத்தில் ஓர் அமைச்சர் அவருடைய மகனோடு சுற்றுலா மேற்கொண்டார். பிழையற்ற தொடர் எது? ஓர் மாவட்டத்தில் ஓர் அமைச்சர் அவருடைய மகனோடு சுற்றுலா மேற்கொண்டார். மாகதம் எனப்படுவது வித்தார கவி. மாகதம் எனப்படுவது வித்தார கவி. அகத்திணையின் வகைகள் 7. அகத்திணையின் வகைகள் எத்தனை? 7. கரணத்தேர் டேஸ் என பிரியும். கரணத்து கூட்டல் ஏர் என பிரியும். கரணத்தேர் எப்படி பிரியும்? கரணத்து கூட்டல் ஏர் என்று பிரியும். மாறியுள்ள சீர்களை முறைப்படுத்தி எழுதுக. மாறியுள்ள சீர்களை முறைப்படுத்தி எழுதுக. இல்லாரை எல்லாரும் எள்ளுவர் செல்வரை. இல்லாரை எல்லாரும் எள்ளுவர் செல்வரை. மாறியுள்ள சீர்களை முறைப்படுத்தி எழுதுக. குணநலம் சான்றோர் நலனே பிறநலம். குணநலம் சான்றோர் நலனே பிறநலம். பகுபதத்தில் குறைந்த அளவு இருக்க வேண்டிய உறுப்புகள் பகுதி, விகுதி. பகுபதத்தில் குறைந்த அளவு இருக்க வேண்டிய உறுப்புகள் என்னென்னா பகுதியும் விகுதியும். உருவேனில் இலக்கண குறிப்பு யாது? உருவேனில் இலக்கண குறிப்பு என்னென்னா உரிச்சொற்றொடர். இறை, செப்பு என்பன கீழ்கண்ட எச்சொல்லுக்கு வழங்கும் வேறு பெயர்கள். அதாவது இறை, செப்பு அப்படின்னு 2 வார்த்தைகள் எதற்கு வழங்கும் வேறு பெயர்கள் அப்படின்னா விடை. விடைக்கு வழங்கக்கூடிய பெயர்கள் தான் இறை, செப்பு. கீழ்காணும் தொடரில் சரியான விடையை தேர்வு செய்க. யானையின் கண்கள் சிறியன. கீழ்காணும் தொடரில் சரியான விடையை தேர்வு செய்க. யானையின் கண்கள் சிறியன. ஓடையில் யானையும் யானை டேஸும் நின்றன. யானை கன்றும். ஓடையில் யானையும் யானை கன்றும் நின்றன. ரெஃப்ரிஜிரேட்டர் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை தேர்ந்தெடு. குளிரூட்டும் பெட்டி. கோ இச்சொல்லின் உரிய பொருளை கண்டறிக. கோ இச்சொல்லின் உரிய பொருளை கண்டறிக. அரசன். ஊமை விளக்கும் பொருளை கண்டறிந்து பொறுத்துக. ஊமை விளக்கும் பொருளை கண்டறிந்து பொறுத்துக. அத்தி பூத்தது போல அரிய செயல். அத்தி பூத்தது போல அரிய செயல். உயிரும் உடம்பும் போல ஒற்றுமை. உயிரும் உடம்பும் போல ஒற்றுமை. ஆற்றில் கரைத்த புலி பயனில்லை. ஆற்றில் கரைத்த புலி பயனில்லை. இடி விழுந்த மரம் போல வேதனை. இடி விழுந்த மரம் போல வேதனை. அண்ட பகுதியின் உண்ட பிறக்கும் இவ்வரிகள் இடம்பெற்ற நூலின் பெயர். அண்ட பகுதியின் உண்ட பிறக்கும் இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூலின் பெயர் திருவாசகம். கேளல் என்பதன் பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. கேளல் அப்படின்னா பன்றின்னு அர்த்தம்.
பட்டியல் 1ஐ பட்டியல் 2உடன் பொருத்தி விடை எழுதுக. பட்டியல் 1ல் திருஞான சம்பந்தர் சீர்காழி, திருஞான சம்பந்தர் சீர்காழி, திருநாவுக்கரசர் திருவாமூர், திருநாவுக்கரசர் திருவாமூர், சுந்தரர் திருவெண்ணெய்நல்லூர், சுந்தரர் திருவெண்ணெய்நல்லூர், மாணிக்கவாசகர் திருவாதவூர். இன்னொரு வாட்டி பார்ப்போம். திருஞான சம்பந்தர் சீர்காழி, திருநாவுக்கரசர் திருவாமூர், சுந்தரர் திருவெண்ணெய்நல்லூர், மாணிக்கவாசகர் திருவாதவூர். அப்போ ஆன்சர் ஏ தான் கரெக்டான ஆன்சர். கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிமோ. கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிமோ. இவ்வரிகள் இடம்பெற்ற நூல் எது? குறுந்தொகை. தேம்பாவணி எத்தனை காண்டங்களை உடையது? தேம்பாவணி 3 காண்டங்களை உடையது. அப்போ தேம்பாவணி 3 காண்டங்களை உடையது. பொருந்தாத இணையை கண்டறிக. கோதில் பசு. பொருந்தாத இணையை கண்டறிக. பொருத்துக. பொருளிருந்து பொருத்துக. நயனம் கண்கள், இந்து நிலவு, முறுவல் புன்னகை, அல் இருள். நயனம் கண்கள், இந்து நிலவு, முறுவல் புன்னகை, அல் இருள். அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். நற்றிணையை தொகுப்பித்தவர் யார்? நற்றிணையை தொகுப்பித்தவர் யார்? பன்னாடு தந்த மாறன் வழுதி. உரிய பொருளை தேர்ந்தெடுத்துள்ளதுக. புரிசை மதில். புரிசையோட மீனிங் என்ன அப்படின்னா மதில். சரியான பொருளை தேர்ந்தெடுத்துள்ளதுக. உருமு இடி. உருமு இடி. குலசேகர ஆழ்வார் இயற்றிய நூல் எது? 4000 திவ்ய பிரபந்தம். குலசேகர ஆழ்வார் இயற்றிய நூல் 4000 திவ்ய பிரபந்தம். கள்ள வேடம் புனையாதே, பல கங்கையில் உன் கடம் நனையாதே. இதில் கடம் என்பதன் பொருள் உடம்பு. கடம் என்பதன் பொருள் உடம்பு. திருஞான சம்பந்தருக்கு தொடர்பில்லாத தொடரை தேர்ந்தெடுக்க. திருஞான சம்பந்தருக்கு தொடர்பில்லாத தொடரை தேர்ந்தெடுக்க. அப்பூதி அடிகளின் மூத்த மகளை உயிர் பெற செய்தார். பொருந்தாத தொடர். அப்பூதி அடிகளின் மூத்த மகளை உயிர் பெற செய்தார். உமறு புலவர் பாடிய முதுமொழி மாலை என்ற நூலில் உள்ள பாக்கள் 80 பாக்கள். உமறு புலவர் பாடிய முதுமொழி மாலை என்ற நூலில் உள்ள பாக்கள் எத்தனை? 80 பாக்கள். சால இளந்திரையன் தமிழக அரசின் பாவேந்தர் விருது பெற்ற ஆண்டு 1991. சால இளந்திரையன் தமிழக அரசின் பாவேந்தர் விருது பெற்ற ஆண்டு 1991. நந்தி கலம்பகம் யார் மீது பாடப்பெற்றது? நந்தி கலம்பகம் யார் மீது பாடப்பெற்றது? 3ஆம் நந்திவர்மன். 8 தொகை நூல்களுள் முதலாவதாக அமைந்த நூல் நற்றிணை. 8 தொகை நூல்களில் முதலாவதாக அமைந்த நூல் நற்றிணை. சடையப்ப வள்ளலால் ஆதரிக்கப்பட்டவர் யார்? கம்பர். சடையப்ப வள்ளலால் ஆதரிக்கப்பட்டவர் கம்பர். சரியான தொடரை கண்டறிக. இரட்டை காப்பியம் என்பன சிலப்பதிகாரமும் மணிமேகலையும். இரட்டை காப்பியங்கள் எது? சிலப்பதிகாரமும் மணிமேகலையும். வெள்ளிப்பிடி அருவா, ஏ விடலை பிள்ளை கை அருவா, சொல்லி அடித்த அருவா எப்பாடல் இடம்பெற்ற எப்பாடல் வகையை சார்ந்தது? அதாவது வெள்ளிப்பிடி அருவா, ஏ விடலை பிள்ளை கை அருவா, சொல்லி அடித்த அருவா எப்பாடல் வகையை சார்ந்தது? தொழிற்பாடல். யாமறிந்த புலவரில்லே இளங்கோவை போல் என இளங்கோவை புகழ்ந்து பாடியவர் யார்? பாரதியார். யாமறிந்த புலவரிலே இளங்கோவை போல் என இளங்கோவை புகழ்ந்து பாடியவர் பாரதியார். தமிழ்நாட்டில் நடத்தப்பட்ட முதல் தேசிய சமுதாய நாடகம் எது? கதிரின் வெற்றி. தமிழ்நாட்டில் நடத்தப்பட்ட முதல் தேசிய சமுதாய நாடகம் கதிரின் வெற்றி. படித்து புரிந்து சரியான விடையை தேர்ந்தெடு. தலைமை உன்னை தேடிக்கொண்டு வந்தால் வரட்டும், நீ அதை தேடிக்கொண்டு போய் அலையாதே. நீ தேட வேண்டுவது தொண்டுக்கு முந்து தலைமைக்கு பிந்து என்பது உன் நெறியாக இருக்கட்டும். தலைமை உன்னை தேடிக்கொண்டு வந்தால் வரட்டும், நீ அதை தேடிக்கொண்டு போய் அலையாதே. நீ தேட வேண்டுவது தொண்டுக்கு முந்து தலைமைக்கு பிந்து என்பது உன் நெறியாக இருக்கட்டும். மூவா எழுதிய கடித வரிகள். வட்டமேசை மாநாடு நடந்த ஆண்டு
1930. வட்டமேசை மாநாடு நடந்த ஆண்டு 1930. பகுத்தறிவு கவிராயர் என தமிழக மக்களால் அழைக்கப்படுபவர் உடுமலை நாராயண கவி. பகுத்தறிவு கவிராயர் என தமிழக மக்களால் அழைக்கப்படுபவர் உடுமலை நாராயண கவி. பொறுத்துக. எட்வர்ட் மைப்ரிட்ஸு ஓடும் குதிரையை வைத்து இயக்க படம். எடிசன் ஒருவர் மட்டும் பார்க்கும் படக்கருவி. ஈஸ்ட்மன் படச்சுருள். பிரான்சிஸ் சென்ஸ்கின்சு இயக்கப்படம். பாவணர் சொற்பிறப்பியல் அகரமுதலி திட்ட இயக்குநராக பணி அமர்த்தியப்பட்ட ஆண்டு 8/5/1974. பாவாணர் சொற்பிறப்பியல் அகரமுதலி திட்ட இயக்குநராக பணியமர்த்தப்பட்ட ஆண்டு 8/5/1974. தமிழர் புலம்பெயர காரணங்கள். தமிழர் புலம்பெயர காரணங்கள். வாணிகம், வேலைவாய்ப்பு. முதலில் இயக்கப்படமாக எடுக்கப்பட்ட விலங்கு குதிரை. முதலில் இயக்கப்படமாக எடுக்கப்பட்ட விலங்கு குதிரை. பெரியாரின் பெண் விடுதலை சிந்தனைகள் டேஸ் வகைப்படும். 2 வகைப்படும். பெரியாரின் பெண் விடுதலை சிந்தனைகள் 2 வகைப்படும். இந்தியாவில் மட்டுமல்லாமல் டேஸ் டேஸ் ஆகிய நாடுகளில் குடியரசுத் தலைவர்களாகவும் தமிழர் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர் என்பது தமிழ் இனத்திற்கு பெருமை சேர்க்கிறது. இந்தியாவில் மட்டுமல்லாமல் சிங்கப்பூர், மொரீசியஸ் ஆகிய நாடுகளில் குடியரசுத் தலைவர்களாகவும் தமிழர் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர் என்பது தமிழ் இனத்திற்கு பெருமை சேர்க்கிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப்